பயிற்சி 4.1ல் இருக்க கொள்குறி வினாக்கள் பார்க்கலாம். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஸுக்கு சமமாகும். இதில் ஆப்ஷன் ஆ 10%, ஆ 15%, இ 20, இ வந்து 30% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 250 லிட்டரில் 12% எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 250ல் 12% எவ்வளோ? 30. அப்போ 150ல் இந்த பர்சன்டேஜ் நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் என்னவாக இருக்கணும்? 30 இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இது 150ல் 10%ன்றது 15, இது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி 150ல் 15% அப்படின்றது 45/2 இதுவும் கிடையாது. 150ல் 20% எவ்வளோ வருது? நமக்கு ஆன்சர் கிடைக்குது 30 கிடைக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து 150 இதுவும் செக் பண்ணி பார்த்தா 150ல் 30/100 அப்படின்றது 45, இது கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 20. ஓகே. அடுத்தது ஒரு பள்ளி தேர்வில் ஏ மற்றும் ஏபி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்ற நிலையில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம். அப்போ அது ஃபுல்லாக கூட்டணும், நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்போ மொத்த மதிப்பெண்ணில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ? 245, பின்றது ஹையஸ்ட் மார்க். அப்போ அது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா வர ஆன்சர் தான். அப்போ 500ல் 245 × 100 அடிச்சுப்பட்டா நமக்கு என்ன கிடைக்குது? 49%. அதுதான் ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். 10,000ல் 25% மதிப்பின் 15% என்பது டேஷ் ஆகும். ஓகேவா? 10,000ல் 25%, 25/100 கேன்சல் பண்ணால் 2,500. அடுத்த 2,500ல் 15% /100 2 கேன்சல், 25 × 15 375. ஆன்சர் 375. ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ஒரு எண், அந்த எண் என்னன்னு சொல்ல நம்ம ஆப்ஷனில் வச்சு பார்க்கலாம். 60லேருந்து நம்ம 60 கழிச்சிட்டோம். 60ல் 60% அப்படின்றது என்னது? 6. அதில் 60 கழிக்க முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 100ல் 60% அப்படின்றது 60. ஓகேவா? அப்போ அந்த 60ல் 60 கழிச்சுன்னா நமக்கு அதுங்க 60 கிடையாது, 0 தான் கிடைக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இந்த 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். அடுத்து 150ல் 60% அப்படின்றது எவ்வளோ? 90. 90ல் 60 கழிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 30 கிடையாது. நமக்கு என்ன கிடைக்கணும்? 60 கிடைக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். 200ல் 60%, 120. 120ல் 60 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 60. ஆன்சர் வந்து என்னது? 60. ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது? 200. ஓகே. ஓகே. அடுத்து 15. 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64 எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும். ஓகேவா? இங்கே பார்க்கலாம். தீர்வு 48, அதில் வந்து 48% இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் 64%. அது என்னன்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். நான் அப்படியே ஃபுல்லாக விரிச்சு எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த இதை அப்படியே கொண்டு வந்து இங்கிட்டு கொண்டு வரேன். அது அப்படியே இப்படி மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். 48 × 48/100 64 கீழே வரும், 100 மேலே போகும். இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இது 2 4 4 2 8 2 6 2 2 4 இங்கே 12 2 24 16 2 32 8 2 16 6 2 12 1 8 8 6 8 48 6 × 6 36. ஆன்சர் 36. ஓகே, அவ்வளோ.